Hi friends, welcome to my channel. This video sponsored by Educast. ஸோ எஜுகஸ்ட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்முங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதில் வந்துட்டு அஃபோர்டபுளான ப்ரைஸ் மீன்ஸ் நம்மளுக்கு குறைந்த விலையில் நம்மளுக்கு இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற தமிழ் லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்புங்க. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணி பலன் பெறுங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த மோட்டிவேஷன்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை. தயவு செய்து அதை யாரும் யூஸ் பண்ணாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு 3A 4B இது இப்படி அடைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கரோட பேச்சை கேட்டு எவனாவது ஒருத்தன் உருப்பட்டேன்னா கை தூக்கு. தயவு செய்து யாரிடமாவது நீங்கள் கைகட்டி சேவகம் செய்ய வேண்டும் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பொருத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் பாதி காலம் முடிந்தது என்ற அர்த்தம். எந்த கட்டத்திலையும் வேலைக்கு போக வேண்டும், இன்னொருடம் கைகட்டி சேவகம் செய்ய வேண்டிய நினைப்பே இருக்கக்கூடாது. உங்களை கூலிகளாகவும் லேபர்களாகவும் உங்கள் வாழ்க்கையை யாரும் பயன்படுத்த தயவு செய்து அனுமதிக்காதீர்கள். ஆனாலும் எனக்கு ஒரு கூச்சம், ஏன்னா நீங்கள்லாம் MBA படித்தவங்க, நான் 8ஆம் வகுப்பு கூட பாஸ் பண்ணல. நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தமிழே சுத்தமாக வராது. எனக்கு 6 PA, ஒன்று கணக்குக்கு, ஒன்று டிசைனுக்கு, ஒன்று இங்கிலீஷுக்கு, ஒன்று ஹிந்திக்கு, எல்லாம் PhD படித்தவங்க. எல்லா வேலையும் செய்ய எனக்கு ஆள் இருக்குது. ஆனால் எனக்கு ஏதாவது தெரியுமா தான் எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வேலை வாங்குறேன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தான் ஆகணும். தயவு செய்து யாரிடமாவது நீங்கள் கைகட்டி சேவகம் செய்ய வேண்டும் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பொருத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் பாதி காலம் முடிந்தது என்ற அர்த்தம். எந்த கட்டத்திலையும் வேலைக்கு போக வேண்டும், இன்னொருடம் கைகட்டி சேவகம் செய்ய வேண்டிய நினைப்பே இருக்கக்கூடாது. வளர்முக நாடு எங்கள் நாடு. டாக்டருக்கு படிக்கலாம், விஞ்ஞானிக்கு படிக்கலாம், அமெரிக்காவுக்கு போகலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் அங்கே வரல, பெரிய ஸ்கில் உள்ளவங்களை சொல்ல வரல. சாதாரண உங்களை கூலிகளாகவும் லேபர்களாகவும் உங்கள் வாழ்க்கையை யாரும் பயன்படுத்த தயவு செய்து அனுமதிக்காதீர்கள். படிக்கும் காலத்திலேயே, இப்போ கூட MBA படிக்கிறேன்னு சொன்னீங்க, நான் சொல்கிறது டிகிரி படிக்கிற காலத்திலேயே நீங்கள் ஒரு தொழிலை தெரிவு செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேன்? இன்ஜினியராக போகிறேன், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன், இல்லை ட்ராவல் ஏஜென்சி வைக்க போகிறேன், இல்லை சினிமா எடுக்க போகிறேன். ஏதோ பல்வேறு துறைகள், கோடான கோடி துறைகள் இருக்குது. எக்ஸ்போர்ட், இம்போர்ட். டிகிரி படிக்கிற காலத்திலே நீங்கள் ஒரு கம்பெனியில் சேரணும். ட்ரெயினியாக படிக்கிற காலத்திலே போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். டிகிரி முடியவும் அந்த துறையில் நீங்கள் ஒரு விற்பனராகவும் சரியாக இருக்கணும். காலம் முக்கியம், நேரம் முக்கியம். எனக்கு தெரிய ஒரு தம்பி டிகிரி படிச்சுக்கிட்டே இருந்தார், IASம் படிச்சுக்கிட்டு இருந்தார். சேம் டைம் டிகிரியும் பாஸ் பண்ணார், IASம் பாஸ் பண்ணார். இன்றைக்கி அவர் பெரிய IAS ஆஃபீஸர். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ இல்லையோ, தூர்தர்ஷனில் 10 வருட காலம் வெளிச்சத்தின் மறுபக்கம் என்னும் நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கியவன். 524 பேரை நான் பேட்டி கண்டிருக்கிறேன். அதில் கொலைகாரர்கள் இருக்கிறார்கள், பிக் பாக்கெட் இருக்கிறார்கள், சமூகத்தின் பாதிக்கப்பட்ட ஏழை எல்லாரும் இருந்திருக்காங்க, திருநங்கைகள். அந்த மாதிரி இதில் அவங்களாம் எனக்கு ஆசான்னே சொல்லுவேன். பல பேரை நான் சந்திச்சிருக்கேன். பல பேருடைய வாழ்க்கை எனக்கே பாடமாக அமைந்திருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் என்னை இந்த மேடையில் கொண்டு வந்து இந்த மாணவர்களுக்கு உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள் என்று சொன்னது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனாலும் எனக்கு ஒரு கூச்சம், ஏன்னா நீங்கள்லாம் MBA படித்தவங்க, நான் 8ஆம் வகுப்பு கூட பாஸ் பண்ணல. நான் என்ன சொல்ல முடியும்? நீங்கள்லாம் எனக்கு ஆசான்கள். அவ்வளவு படிச்சிருக்கீங்க. எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தமிழே சுத்தமாக வராது. இன்றைக்கு வரைக்கும் லகரம் தெரியாது, நகரம் தெரியாது, தகரம் தெரியாது, ஒழுங்காக ஒரு லெட்டர் எழுத தெரியாது. லெட்டர் இப்படி எழுதுனா கீழே நன்றின்னு போட்டுட்டு சின்ன 2 சொல்லி நானாவா 3 சொல்லி நானாவா நான் யோசிப்பேன். உடனே இப்படி கிறுக்கி விட்டுருவேன். எனக்கு 6 PA,
ஒன்று கணக்குக்கு, ஒன்று டிசைனுக்கு, ஒன்று இங்கிலீஷுக்கு, ஒன்று ஹிந்திக்கு, எல்லாம் பிஹெச்டி படித்தவங்க. எல்லா வேலையும் செய்ய எனக்கு ஆள் இருக்குது. ஆனால் எனக்கு ஏதாவது தெரியுமா தான் எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வேலை வாங்குறேன்றது உங்களுக்கு நான் சொல்லித்தான் ஆகணும். எங்கள் ஊரில் நான் ஒரு படிக்காத இளைஞன் மட்டுமல்ல, ஒரு போக்கிரியும் கூட. ஐ ஆம் எ யூஸ்லெஸ் ஃபெலோ இன் மை வில்லேஜ் திருச்செந்தூர். என்னோட யாரும் பேச மாட்டாங்க, எந்த வீட்லேயும் என்னை சேர்க்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னை யாருமே லவ் பண்ணது கூட இல்லை. ஏன்னா இந்த லட்சணம் அப்படி. நான் தான் சொல்லிட்டேனே, அதற்கும் மேலாக உருப்படாத ஒருத்தன் இருப்பானாக இருந்தால் அது என்னையே தான் காட்டுவாங்க. அவன் பாரு உருப்படவே மாட்டான். அப்படி இருந்த நான் வித்தவுட் டிக்கெட்டில் எக்மோருக்கு வந்தேன் 40 வருஷத்துக்கு முதல். வித்தவுட் டிக்கெட்டில் எக்மோரில் வந்து இறங்கி அங்கே வேலை தேடி அலைஞ்சி எக்மோர் ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரனாக, ஒரு மனநோயாளியாக 4 மாதம் இருந்தேன். அதற்கு பிறகு 2 மாதம் ஒரு முழு பைத்தியக்காரனாக இருந்தேன். போலீஸ்காரன் அடித்தான், ஓடிப்போய் அமெரிக்க தூதராலயம் வாசலில் படுத்துக்கொண்டேன். அந்த இடத்தை கேட்டு ஒருவர் 2 ரூபா தந்தார். அதுதான் என் முதலாவது வருமானம். உடம்பெல்லாம் ரத்தம், ஷேட்லாம் சாப்பிட்டு 6 மாதம். ஆகவே துன்பத்தின் விளிம்பில் இருந்து என் வாழ்க்கை ஆரம்பமானது. ஆனால் என்ன, அன்னைக்கு வித்தவுட் டிக்கெட் தான் ட்ரெயினில். இன்னைக்கு வானில் பறக்கும் அத்தனை உள்ளூர் விமானமாக இருக்கட்டும், சர்வதேச விமானமாக இருக்கட்டும், அது அமெரிக்கா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, அத்தனை விமானங்களிலும் எனக்கு இலவச டிக்கெட்.